back from the dead. டாப் 10 ஆப்ஸுக்கு உங்களை வர வைக்கிற இந்த வாரம் வந்து 10 இடத்தை பிடிக்கிற அப்ளிகேஷன் பேர் ஆல்வேஸ் ஆன் எட்ஜ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நமக்கு எப்போவுமே ஆஃப் ஆகாத டிஸ்பிளே மாதிரி இருக்கும். அதில் டைம் நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஒருவேளை உங்கள் ஃபோனில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நார்மலான டிஸ்பிளேலேயே வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை உருவாக்குறது தான் இந்த அப்ளிகேஷனோட வேலை. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் வந்து இருக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா போதும். இதேமாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த ஆப் வந்து உருவாக்கும். 9வது இடத்த பிடிச்சிருக்க இந்த அப்ளிகேஷன் பேர் ஐடியா நோட். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நோட்ஸ் அப்ளிகேஷன். முதல்ல பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வாய்ஸ் நோட்ஸாலும் சரி, எழுத்து வழியாக நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இதுமாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு நோட்ஸை சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நோட்ஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுமாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணலாம். முதல்ல இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே சில ஆக்சஸ் கேட்கும். ஸோ அந்த ஆக்சஸ் எல்லாத்தையும் அலோவ் பண்ணிடுங்க. அலோவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சைடில் ஒரு குட்டி பார் தெரியும். அதை ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் நோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிய இருக்கும். கீழேயே வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்கும். அது போக வந்து இந்த விண்டோலையும் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக கேட்டகரி வைஸாக எழுத்தாக இருக்கட்டும், லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், தனித்தனியாக வந்து நோட்ஸை சேவ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்றாப்புல அந்த நோட்ஸை எடிட்டும் பண்ணிக்கலாம் இல்லை டெலிட்டும் பண்ணிக்கலாம். 8வது இடத்த பிடிச்சிக்க இந்த அப்ளிகேஷன் பேர் ரெசிபி புக். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுட்ஸை வந்து செய்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல கேட்டகரி வைஸாக ஃபுட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரி ஃபுட் வேணுமோ அதை செய்கிறதுக்கான விஷயங்கள் இதில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபுட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி செய்யணுங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து ஃபுட்ஸை ஈஸியாக தயாரிக்க முடியும். ஒருவேளை கீழே உள்ள இன்க்ரீடியன்ட் என்கிட்ட இல்லைன்னு நினச்சின்னா அதை டேப் பண்ணிக்கிடலாம். அது டேப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி சேவ் பண்ணிடும். அதாவது எப்போமா ஷாப்பிங் போனீங்கன்னா அது மூலமாக நீங்கள் வாங்குற விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்திக்கிட முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லிஸ்ட்டு வந்து ஒருவேளை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஃபுட் வந்து ரெடி பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்குற அப்ளிகேஷன் பேர் ஓவர் ட்ராப்புங்கிற பேரை வச்சு கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஒரு வெதர் அப்ளிகேஷன். ஸோ முதல்ல பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். அதை ஆக்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லொக்கேஷன் வந்து உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்றாப்புல சேவ் ஆயிரும். ஸோ அது உங்கள் லொக்கேஷனில் என்னெல்லாம் வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்குது, கரண்ட்டான சிச்சுவேஷன் என்ன, இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் காட்டும். ஸோ இது மட்டும் இல்லை, முக்கியமான இந்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து widgets இருக்குது. ஸோ இந்த widgets மூலமாக உங்கள் ஃபோனில் இருக்கிற ஹோம் ஸ்க்ரீனில் ஈஸியாக widget ஆட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தேவைக்கு ஏற்றப்பட நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. அது மூலமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த widgets வந்து வெதற்காக பார்த்துக்கிட முடியும். ஆனால் சில widgets வந்து இதில் வந்து ப்ரோ வெர்ஷன் தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வாங்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைனா ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஆப் மூலமாக நீங்கள் widgets வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெதரை வந்து எப்போனாலும் பார்த்துக்கிட முடியும். 6வது இடத்த பிடிச்சிக்க இந்த அப்ளிகேஷன் பேர் ஃப்ரீ கிராஃபிங் கால்குலேட்டர். இந்த அப்ளிகேஷன் வெறும் சாதாரண அப்ளிகேஷன் கிடையாது. இது கிராஃப் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஈக்குவேஷன்ஸ் மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக இது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெஃபினிஷன்ஸ் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் கிராஃப் கூட இதில் வந்து கோட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும், XY ஸ்கேலில் வந்து கோட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்றாப்புல கிராஃபும் வரைஞ்சிரும். ஸோ எப்படிப்பட்டமான காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷன் உங்கள்கிட்ட இருந்தால் சரி, ஈஸியான முறையில் கிராஃப் பார்க்கணும் அல்லது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிடலாம். டோர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ரௌசரில் கம்பெனிலேருந்து ஓர்பேட் அப்படிங்கிற VPN ஒன்று தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த VPN மூலமாக விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் வந்து நீங்கள் தயாரிக்க முடியும். அதாவது நீங்கள் இருக்கிற லொக்கேஷனே தெரியாத அளவுக்கு நீங்கள் ப்ரௌசிங் பண்ணிக்கிட முடியும் சேஃபான வெப்சைட் எல்லாத்தையுமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல இந்த VPN வந்து செட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் கேட்கும். ஸோ அதெல்லாம் விஷயங்கள் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆப்புக்கு வந்து VPN எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் கேட்கும். ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற எல்லாமே தெரியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபோனில் இருக்கிற ப்ரௌசர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுற ப்ரௌசிங் வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ப்ரௌசரை வந்து செலக்ட் பண்ணி முடிச்சு ஓகே கொடுத்துட்டேன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கீழே வந்து லிஸ்ட் ஆயிரும். ஸோ அது மூலமாக டேப் பண்ணிவிட்டு நான் சேஃபாக ப்ரௌசிங் பண்ண முடியும். ஸோ நான் ப்ரௌசிங் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லை என் லொக்கேஷன் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. 4வது இடத்த பிடிச்சிக்க இந்த அப்ளிகேஷன் பேர் நோட்டிஃபிகேஷன் ஆர்கிவ். ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணிடுங்க பெர்மிஷனை. கிராண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு வர A to Z நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து ஒரு லாக் மாதிரி சேவ் ஆயிரும். வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும், இல்லைனா எந்த ஒரு அப்ளிகேஷனோட அலர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சேவ் ஆயிரும். ஸோ அது மூலமாக A to Z விஷயங்களை வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃபோனில் என்னெல்லாம் அலர்ட் வந்திருக்குங்கிறது இது மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். 3வது இடத்த பிடிச்சிக்க இந்த அப்ளிகேஷன் பேர் ஹைட். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து சில பேர் உங்கள் மெசேஜ் வாசிச்சாங்கன்னா டபுள் டிக் விழும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஆக்சஸ் கொடுத்துருங்க. ஆக்சஸ் கொடுத்த பிறகு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற சோஷியல் மீடியா வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லா விதமான மெசேஜும் வந்து இந்த இடத்துல வந்து சேவ் ஆயிரும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் படிச்சிங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு மெசேஜ் அனுப்பின அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டிங்களா இல்லையாங்கிற கூட விஷயங்கள் கூட தெரியாது. அந்தளவுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரான அப்ளிகேஷன் இது. ஸோ இது மூலமாக மெசேஞ்சர் மட்டும் இல்லாமல் A to Z விஷயங்களை சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஹைட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் லாக்கும் இந்த அப்ளிகேஷன் கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
ரெண்டாவது இடத்த பிடிச்சிக்க இந்த அப்ளிகேஷன் பேர் யுவர் ஹவர். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு எவ்வளோக்களோ யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோக்களோ அடிக்டடாக இருக்கீங்கிற மாதிரி விஷயங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது எந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ரொம்ப நேரம் இருக்கீங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இது ஒரு அலர்ட்டாக சொல்லிடும். ஸோ உதாரணத்துக்கு முதல்ல இதில் கொடுக்குற பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் கிராட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான எவ்வளோ நேரம் ஃபோன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிற மாதிரி விஷயங்களையும் வந்து அதை செட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தானாலே வந்து நீங்கள் வந்து ஃபோனில் வந்து ஒரு டைமர் ரன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக அதை காட்ட ஆரம்பிக்கும். ஸோ தேவைக்கேற்றப்ப அந்த இடத்த வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு எவ்வளோக்குள்ள அடிக்ட் ஆகிருக்கீங்கிற மாதிரி விஷயங்களை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மொதல் இடத்த பிடிச்சிக்க இந்த அப்ளிகேஷன் பேர் நயகரா. இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு லான்ச்சர். ஸோ இந்த லான்ச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது விதமாக முதல்ல வந்து பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதை கிராண்ட் பண்ணிடுங்க. கிராண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லான்ச்சர் வந்து கொண்டு வந்துடும். ஸோ இதில் வந்து உங்கள் ஃபேவரட்டான ஆப் வந்து முதல்ல செலக்ட் பண்ண சொல்லும். அதாவது ஹோம் பேஜில் என்னெல்லாம் ஆப் இருக்கணுங்கிற மாதிரி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்புக்கு செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து செட் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் காட்டணும்னு நினச்சாலும் அதை வந்து ஓகே கொடுத்துருங்க. அது மூலமாக அப்ளிகேஷன் ஐக்கான்லேயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் முடிச்ச பிறகு கீழே சைடில் வந்து உங்களுக்கு ஆல்ஃபாபெட்ஸ் தெரியும். அது மூலமாக ஜஸ்ட் வந்து ஸ்வைப் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் செர்ச் பார் ஆப்ஷனும் இருக்குது. அது மூலமாக அப்ளிகேஷனை ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு லான்ச்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த அப்ளிகேஷனோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.